வெல்கம். இந்த டிவோஷனில் நம்ம லூக்கா 17வது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லூக்கா 17வது அதிகாரம் 11லேருந்து 18 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து எருசலேமுக்கு போகிற வழியில் சமேரியா கலிலேயா வழியாக அவர் போகிறாரு. அங்கே போகும்போது ஒரு கிராமத்தில் அவரை பார்த்த ஒரு 10 குஷ்டரோகம் வாய்ந்த நபர்கள் தூரத்திலே நின்று இயேசுவே ஐயரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க, அப்படின்னு கேட்குறாங்க. குஷ்டரோகம் அப்படின்றது இந்த காலத்தில் அது குணமாக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தில் அது குணமடைய முடியாத ஒரு நோயாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குஷ்டரோகம் வாய்ந்த நபர்களை சமூகத்தில் இருந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க, அவங்க சமூகத்திலேருந்து தள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அவங்க இயேசுவை பார்க்கும்போது அவங்க ஜெபிக்கிறாங்க, இயேசுவே ஐயரே எங்களுக்கு இரக்கமாக இரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மறு உத்தரவாக இயேசு கிறிஸ்து நீங்கள் போய் உங்களுடைய ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க விசுவாசத்தில் திரும்பி போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க திரும்பி போகும்போது அவங்க அந்த குஷ்டரோகத்திலிருந்து குஷ்டரோகம் அவங்களுக்கு வந்து குணமடைகிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, அதுதான் இந்த டிவோஷன். ஸோ அதில் வந்து அந்த 10 பேரில் ஒரு நபர், அவன் ஒரு சமாரியானாக இருக்கான், அவன் குஷ்டரோகம் வாய்ந்த ஒரு நபர். அவன் வந்து இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகம் குணமடைந்ததை அவன் அதை பார்க்குறான். பார்த்துட்டு திரும்பி நின்று தேவனுக்கு மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்மளும் அந்த மாதிரி நிலைமையில நிறைய நேரங்களில் இருந்திருக்கலாம். நம்ம வந்து அந்த குஷ்டரோகம் உள்ள சூழ்நிலைகளில் நம்ம இருந்திருக்கக்கூடும். அந்த நேரங்களில் நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிச்ச ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு அதற்கு மறு உத்தரவு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு சிந்தனையை அந்த ஒரு மறு உத்தரவை நம்ம நிறைய நேரம் மிஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு நபர் அதை குறித்து சிந்திச்சு இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவருக்கு மகிமை கொடுத்தான். ஸோ பட் ஆனால் அந்த 9 நபர்களுக்கு ஒரு ரீசனபிளான காரியங்கள் இருந்திருக்கலாம். அவங்க ரொம்ப நாள் கழித்து அவங்க குடும்பங்களை பார்க்க போயிருந்திருக்கலாம். அவங்க அந்த குணமடைஞ்ச வாழ்க்கையை வந்து அவங்க வாழ போயிருந்திருக்கலாம். பட் ஆனால் நமக்கும் அதே மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் நம்ம இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பதிலை நம்ம நினைச்சு பார்த்து அவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென்.